வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஆன்மீக ஞானம் மற்றும் ஜோதிட ஞானம் வழங்கிய பிரபஞ்ச உயிராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய பதிவு என்னன்னா, இந்த நூற்றாண்டிலே ஒரு சிறந்த விஞ்ஞானியாக சிறந்து விளங்கிய திரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களோட ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் 1879ஆம் வருடம் மார்ச் 14ஆம் நாள் பிறந்திருக்காரு. அவர் ஏப்ரல் 18, 1955ஆம் வருடம் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. இவர் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த பயன்பாட்டு கணித துறைமை கொண்டவராக இருந்திருக்கின்றார். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கோட்பாட்டு இயற்பியல் அறிஞராகவும் சிறந்து விளங்கியுள்ளார். 20ஆம் நூற்றாண்டிலே மிக முக்கியமான அறிவியலாளர்களில் இவர் ஒருவராக கருதப்படுகின்றார். இதுவரை வாழ்ந்த இயற்பியலாளர்களே ஒரு சிறந்த இயற்பியலாளர்கள்னா அதில் இவரை நிச்சயமாக பொதுவாக ஒருத்தர் சொல்லணும்னா இவரை சொல்ல முடியும். இவர் புகழ்பெற்ற சார்பு விதி கோட்பாடு, ரிலேட்டிவிட்டி தியரி, ஸ்பெஷல் அண்ட் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, இந்த கோட்பாடை முன்வைத்ததோட குவாண்டம் எந்திரவியல், குவாண்டம் மெக்கானிக்ஸில் புள்ளியியல் எந்திரவியல் மற்றும் அண்டவியல், காஸ்மாலஜி போன்ற பல்வேறு துறைகளையும் பார்த்தீங்கன்னா இவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ், ரிலேட்டிவிட்டி தியரி, இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா நவீன விஞ்ஞானத்தில் ஒரு 2 தூண்களாகவே கருதப்படுகின்றது. இவர் ஒளிமின் விளைவு, அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கண்டுபிடித்து அதை சிறப்பாக விளக்கியதற்காகவும், கோட்பாடு இயந்திரவியல், தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இவர் செய்த சேவைக்காகவும் பார்த்தீங்கன்னா 1921ஆம் வருடம் இயற்பியலுக்காக நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா ஒளி ஃபோட்டான், அந்த ஃபோட்டான் வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்சர்வரை பார்த்து அந்த ஒளியானது ஒரு துகள் போன்றும் ஒரு வேவ் மாதிரி அலை மாதிரியும் நம்மளோட பார்க்கக்கூடிய அப்சர்வரை பொறுத்து அதோட காட்சி வடிவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கண்டுபிடிப்பு சொல்லுது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலமாக. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்பே குறிப்பிட்டது போல ஒரு 1879ஆம் வருடம் இண்டன்பர்க் அப்படிங்கிற ஜெர்மனியில் தான் பிறந்திருக்காருங்க. இவர் இறந்தது யூஎஸ்ல. இவர் பல்வேறு நாடுகளை கடந்து பயணித்து வாழ்ந்தவராக இருந்தார். இவர் நியூ ஜெர்சியில் தான் இருந்தார். இவர் வசித்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருந்திருக்காரு, இட்டாலியில், சுவிட்சர்லாண்டு, அமெரிக்காவில், இது மாதிரி பல்வேறு நாடுகளில் இவர் வசிக்க வேண்டிய கால சூழல் ஏற்படுது. இவருக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் சிட்டிசன்ஷிப் இருக்குது, சுவிட்சர்லாண்டில், யூஎஸில் இவருக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குது. இவரோட இனம்னு பார்த்தீங்கன்னா இவர் யூதர் இனத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார். இவர் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுவிஸ் காப்புரிமை அப்படிங்கிற ஒரு அலுவலகத்தில் பணியாற்றியிருக்கார். சூரிஸ் பல்கலைக்கழகத்தில், சால் பல்கலைக்கழகம், கிறிஸ்டியன் உயர்கல்வியகம், பேட்சன் பல்கலைக்கழகம், கெய்சர் இன்ஸ்டியூட் ஃபார் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், இது மாதிரி நிறைய பல்கலைக்கழகத்திலையும் இப்போ பேட்டன் இன்ஸ்டியூட்லையும் அவர் பணியாற்றியிருக்கார். முதல்ல அந்த பேட்டன்ட் நிறுவனத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குமாஸ்தாவாக பணியாற்றினார். பிறகு அவர் ப்ரொஃபஸராக பணியாற்றியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு, கொப்பி பதக்கம் வாங்கியிருக்காரு, மெகஸ் பிளாங்க் அப்படிங்கிற அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. தற்காலத்தில் பொது பயன்பாட்டில் ஐன்ஸ்டீன் அப்படின்னு ஒரு சொல்லு இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு அதிக புத்தி கூர்மையில் ஒருவர் தான் குறிக்கும் சொல்லாக இருக்குது. இன்னைக்கு யாருக்கு அதிகமான ஐக்யூ பவர் இருக்கோ அதை அவர் நிச்சயமாக ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவரோட கம்பேர் பண்ணுவாங்க. 1999ஆம் வருடம் டைம் மேகசின் அதில் இந்த நூற்றாண்டுகளிலே சிறந்த ஒருவர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் இவருக்கு முதலிடம் கொடுத்து கௌரவித்தது. இவரோட வாழ்க்கை குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து தான் இவர் கல்வி பயின்றிருக்காரு. பெரிய போராட்டங்களை கடந்து தான் இவரோட வாழ்க்கை இருந்திருக்கு. அவரோட தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் சார்ந்த ஒரு தொழில் நிறுவனம் நடத்தி வந்திருக்காரு. தாயார் இவருக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. தாயார் மூலமாக இவர் வயலின் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. இவர் 5ஆம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு தந்தை இவருக்கு ஒரு திசை காட்டி ஒரு கேம்பஸ் மாதிரி கொடுத்து அதை ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரின்சிபல் அது மூலமாக ஒரு திசை காட்டியில் காட்டக்கூடிய குறிமல் எந்த திசையை நோக்கி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அது வடக்கு திசையை நோக்கி காட்டுது. இது கப்பல் சார்ந்த பயன்பாட்டுக்கு அதிகமாக பயன்படுது அப்படிங்கிறத இவரோட 5ஆம் வயசுலேயே இவர் அதை பற்றிய அறிவுகளை தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. ஒரு காந்த ஊசியால் எந்த அளவுக்கு இந்த வெளிப்புற சூழலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நாலேஜை அவர் அது மூலமாக புரிஞ்சுக்கிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ரோட்டோடைப்ஸு நிறைய இயந்திர சம்மந்தப்பட்ட கருவிகளை உருவாக்குறதுலாம் அது பொழுதுபோக்காகவே அதில் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கின்றார். இவருக்கு சின்ன வயசில் அதிகமாக படித்து மனப்பாடம் செஞ்சு கற்றுக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. இவரோட 12ஆம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்போ தான் இவர் முதன்முறையாக கணிதம் படிக்க ஆரம்பித்தார். இவரோட உறவினர்கள் நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இவர் சயின்ஸ், மேக்ஸ் புக்கெல்லாம் கொடுத்து இவருக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்துருக்காங்க. தந்தையோட தொழிலில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் இவர் குடும்பமே இட்டாலிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு 1896ஆம் வருடம் இவரோட கல்விகள்லாம் முடிச்சுட்டு இவர் சுவிஸ் கூட்டமைப்பு பல்தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு செய்கிறார். அங்கே தான் ஒரு குமாஸ்தா வேலைக்கு சேர்ந்து அவர் முதல்ல பணியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அதன் காரணமாக அவருக்கு ஜெர்மனோட சிட்டிசன்ஷிப் ரத்தாகிறதுக்கான நிலைமை உருவாகியது. இவர் 1898ஆம் வருடம் மிலேவா மேரிக் அப்படிங்கிறவர் தன்னோட உடன்
கற்று வந்த ஒரு சக தோழியை வந்து காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர் வந்து கற்பித்தல் சார்ந்து டிப்ளமோ படிச்சாரு. அப்புறம் வந்து 1901ஆம் வருடம் இவருக்கு ஸ்விஸ் சிட்டிசன்ஷிப் அந்த பாசிபிலிட்டீஸ் வந்துச்சு. அந்த குடியுரிமை அவருக்கு கிடைச்சிச்சு. இவர் 1902ஆம் வருடம் வந்து மிலோவா அப்படி அந்த மனைவியோட சேர்ந்து வந்ததன் மூலமாக இவருக்கு ஒரு மகன் பிறந்திருக்கின்றார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்பே கூறின மாரி ரிலேட்டிவிட்டி தியரியா இருக்கட்டும், E=mc², சிறப்பு ஆற்றல் சமநிலை கோட்பாடுகள், ஒளிமின் விளைவு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இது சார்ந்து சிறந்து விளங்கியிருக்கின்றார். இது போன்ற ஆராய்ச்சிகள் வந்து இந்த நூற்றாண்டிலே ஒரு சிறந்த ஆராய்ச்சிகளாக கருதப்படுகிறது. அதேபோல ப்ரௌனியன் இயக்கம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடு மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நீர் இருக்கு. நீர்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து எப்பவுமே வந்து அசைஞ்சுக்கிட்டு, ஓடிக்கிட்டே இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்ந்து மோதிக்கிட்டும், அது வந்து ஒரு நிலை இல்லாம அங்கும் இங்கும் அழிந்து கொண்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில, அந்த நீர் மூலக்கூறுகள அனலைஸ் பண்ணி, அந்த நீர் மூலக்கூறுகள் அதோட நிறைவை பொறுத்து தான் அதோட வேகமும், அது சார்ந்த பயண தூரமும் நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்படிங்கிறத இவரு ரிசர்ச் பண்ணி அந்த காலகட்டத்தில வந்து ப்ரூவ் பண்ண ஒரு தியரியா இருந்திருக்கு. இவரோட தியரியில வந்து ஒரு சாதாரண ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாவே அந்த நீர் மூலக்கூறுல அந்த ஆட்டம்ஸ், அந்த மாலிக்யூல்ஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ண முடியும், பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரௌனியன் இயக்கம் மூலமா நம்மளுக்கு குடுத்துட்டு போன ஒரு மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். இவர பத்தி சாதனைகள் வந்து சொல்லிக்கிட்டே போலாங்க. இவரோட மூளை தான் வந்து ஐன்ஸ்டீனோட பிரெயின் அப்படின்னா தான் வந்து ரொம்ப புகழ்பெற்றதா இருக்கு. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அத பிரிசர்வ் பண்ணி பாதுகாக்குறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விதமான கோட்பாடுகள் வந்து நிலவி வருகின்றது. இவரோட இறந்து 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவரோட பிரெயின் வந்து அகற்றப்பட்டிருக்கு. அது சிறந்த ஐக்யூ பவர் கொண்ட பிரெயின் அப்படிங்கிற மாரியும், இவரோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பகுதியாகவும், இந்த பேச்சு, மொழி சார்ந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறிய பகுதியாகவும் இருக்கு. அ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற முடிவுகள்லாம் என்ன சொல்லியிருக்கு, இவரோட மூளையில பார்த்தீங்கன்னா, ஒரு நரம்பு பசைகள் வந்து அதிகமா இருக்கு. மத்தவங்களுக்கு இருக்கிறத விட இவருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாரி ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. இது போன்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சிறந்த மனிதராகவும், நல்ல மனிதராகவும் இருந்திருக்காரு. சிறு வயதிலேயே வந்து பல்வேறு போராட்டங்கள்லாம் சந்திச்சு தான் வந்து வந்திருக்காரு. பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ராணுவம் போல பள்ளிகள் இருக்கு அப்படிங்கிற மாரி அவர் உணர்ந்திருக்காரு. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம், அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் இவருக்கு வந்து சுத்தமா உடன்பாடே இல்ல. ஒரு தனித்திறமைகள் பொருந்தியவங்களுக்கு வந்து எப்படி வந்து பள்ளிகள் வந்து நடத்தணும் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து அந்த யுனிக்னெஸ் அதுக்கு தகுந்த மாரி பள்ளிகள் வந்து நடத்தவில்லை அப்படிங்கிற மாரி இவருக்கு ஒரு முரண்பாடான கருத்துக்கள்லாம் இருந்திருக்கு. அதேபோல ஒண்ணு வந்து புதுசா ஒரு விஷயம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணி படிச்சு அத புரிஞ்சுக்கிறதுல என்ன பயன் இருக்கு? புதுசா ஒண்ண கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இவருக்கு ஆர்வமும், ஆற்றலும் நிறைய இருந்திருக்கு. இதேபோல இவர் வந்து அறிவியல் துறை மட்டும் இல்லாம, அரசியல்ல, சமூகம், சேவை, தத்துவம் என பல்வேறு துறைகள்லயும் பார்த்தீங்கன்னா, இவரோட பங்களிப்பு இங்க வந்து சிறந்து விளங்கியிருக்கின்றார். இப்படிப்பட்ட புகழும், பெருமையும் அறிவியல் துறையில சாகசங்களும், சாதனைகளும் கொண்ட திரு ஐன்ஸ்டீன் அவர்களோட ஜாதகம் எப்படி இருக்கு? அவருடைய கிரக தன்மைகள் எப்படி இருக்கு? இப்படிப்பட்டவங்க வந்து எப்படி இந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியா சிறந்து விளங்க முடியும்? அப்படிங்கிறத அவரோட ஜாதகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரோட ஜாதகம் ராசி கட்டத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அவரோட லக்னம் வந்து மிதுன லக்னமாக இருக்கின்றது. அவரோட ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியா இருக்கு. அவரோட லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல வந்து சந்திரன் நீச்சமாகவும், 8ஆம் இடத்துல வந்து செவ்வாயும், ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. இங்க செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும், மற்றும் 9ஆம் இடம் சார்ந்த குருவும், 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சனி, புதன், சுக்கிரன். இவரோட ஜெனரல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, இவரோட லக்னாதிபதியும் நீச்சமா இருக்காரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி நீச்சமா இருக்கவங்க அவங்க செல்ஃப் கேர வந்து அதிகமா விரும்ப மாட்டாங்க. தன்னை அழகுபடுத்திக்கணும், அலங்காரப்படுத்திக்கணும், தன்னோட சுய புகழ பேசணும் அப்படின்னா அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மத்தவங்களோட அன்புக்காகலாம் ஏங்க மாட்டாங்க. தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன படிக்கணும், தன்னோட ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் எதையுமே வந்து எக்ஸ்பெரிமென்டலா பார்க்கக்கூடியவங்க. 6ஆம் இடம் பொதுவா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு படிச்சு தெரிஞ்சு கத்துக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும், பிராக்டிகலா வந்து ஒரு அப்ளிகேஷன் மைண்டடா இருக்கக்கூடியவங்கலாம் 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு பொருந்திருந்தாங்கனாலே அவங்களால வந்து பொதுவா வந்து அரசு துறையில, அரசியல் துறை, கர்ம பலன்கள குறிக்கக்கூடியது தான் 10ஆம் இடம். தொழில் சார்ந்து சிறந்து விளங்குறவங்கலாம் 10ஆம் இடத்துல அந்த பிராக்டிகலா ஒரு விஷயத்த வந்து அணுகக்கூடியது. அதாவது ஒண்ணு நடக்குதுன்னா, அதனால கிடைக்கக்கூடிய விளைவுகள எதிர்கொள்றவங்க வந்து தான் 10ஆம் இடம் சார்ந்தவங்களா இருப்பாங்க. இவருக்கு அதுபோல 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, புதன் நீச்சமாக இருந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்புல சூரியன், சனி, புதன், சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு மிக மிக சிறப்பாக இருந்திருக்கின்றது. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வந்து நீச்சமா இருந்ததுனால, தொடக்க காலத்தில குடும்பம் சம்மந்தப்பட்ட நிறைய போராட்டங்களையும், சிக்கலையும் வந்து இவரு சந்திச்சிருக்காருங்க. அதேபோல 2ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு வந்து, ஒரு தாமதமாக இவருக்கு ஒரு நல்ல குடும்பம் ஏற்பட்டு, ஒரு நல்ல பலன்களை கொடுத்திருக்கின்றது. அதேபோல இவரோட 11ஆம் அதிபதியும், 6ஆம் அதிபதியும் 8ல வந்து உச்சமா இருக்கு. பொதுவாவே நம்ம பார்த்தோம் இந்த மறைவு ஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து, இது போன்ற மருத்துவம் சார்ந்த துறை, அ திரைத்துறையா இருக்கட்டும், இயக்குனர் இது போன்ற அமைப்புகளா இருக்கட்டும், அ அ ஒரு விஞ்ஞானியாக சிறந்து விளங்குறது. இதுபோன்று மறைவு ஸ்தானத்தில இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்தாளர்கள், இது போன்ற பல்வேறு திறன் அமைப்புகளை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம், இந்த 8, 12 இது போன்ற அமைப்புகள்ல நல்ல யோகமான கிரக அமைப்புகள் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட குணநலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து
தன்னோட இவர் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால இவர் ஃபிசிக்கலாக வந்து உடல் ஆரோக்கியம் கொண்டவராக தான் இருப்பார். எதையுமே அவசரமாக செய்யக்கூடிய தன்மை இவருக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடியதை முன்னாடியே கெஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது அவங்களோட உடல் மொழி மூலமாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு நிறைய இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு கிரக அமைப்பு வந்து சூரியன், சனி, புதன் அண்டு சுக்கிரன். இது போன்ற அமைப்பு இங்கே புதன் நீச்சமா இருக்கே, எப்படி இவங்க வந்து நல்லா அறிவாளியா இருக்க முடியும் அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. லக்னாதிபதி நீச்சமா இருக்காரு, இல்ல புதன் நீச்சமா இருக்குங்கிறத பொறுத்து அவங்க அவங்க அந்த கிரகத்தோட தன்மை இருக்காதுங்க. அது சேர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையிலும், அது இருக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையிலும் தான் அதோட தன்மை இருக்கும். பட் ஒரு கிரகம் நீச்சமா இருக்குன்னா, அந்த இடத்திற்கான தன்மையில ஏதேனும் பலம், பலவீனம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் கிரகத்தோட தன்மைய வந்து என்னைக்குமே அது விட்டுக் குடுக்காது. புதன்னா புதன்னா என்ன? ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட கிரகம். ஒரு சிந்திக்கும் திறன் கொண்ட கிரகம். ஒரு கற்பிக்கும் திறன் படைத்த கிரகம் தான். புதன் நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல கல்வி இருக்கும் அப்படிங்கிற மாரி. இதுல நீச்சம் இதெல்லாம் கிடையாது. புதன் இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த இடம் சார்ந்த அமைப்பு, அது சேர்ந்த கிரகத்தின் அடிப்படையில் அதோட தன்மை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து இதுல வந்து இவர் நல்ல தெளிவான அறிவு, சிந்தனை பொருந்தியவராக இருக்கின்றார். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு நினைவாற்றல் திறனும் இவருக்கு நல்லாவே இருக்கு. இவர் வந்து நல்ல சிந்திக்கும் திறன் சிறப்பாகவே இருக்கு. இவருக்கு கலைத்திறன், வடிவமைக்கும் திறன், பிராக்டிகலா எதையுமே அப்ரோச் பண்ணக்கூடிய திறன் வந்து இயற்கையாகவே இருக்கு. திட்டமிடும் குணங்களும் நிறையா இருக்கு. இங்க அவருக்கு இந்த சனி சேர்ந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய முரண்பாடுகள குறிக்குது. இவர் வந்து இளமை காலத்திலேயே வந்து சரியா கல்வி கற்க முடியாம, ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடியதில இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து இந்த சனி கொஞ்சம் குடுத்துருக்கு. சனி இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, அது கடந்த கால எண்ணங்களை வந்து அதிகமா ஏற்படுத்தும். நிகழ்காலத்தில வந்து அவர வந்து சிறப்பாக செயல்பட விடாம தடுக்கக்கூடிய அமைப்பை வந்து சனி குடுக்கும். மற்றபடி வந்து இதான் இவருக்கு சொன்ன மாரி இவருக்கு நல்ல ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்கு. லாஜிக்கல் திங்கிங் இருக்கு. இவருக்கு வந்து பேச்சு இது போன்ற மொழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதான் சயின்டிஃபிக்கலாவும் ப்ரூவ் பண்ணது அதான். 2ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான் சொல்லுது. 2ஆம் இடம்ங்கிறது பள்ளிக்கல்வி, வாக்குஸ்தானம், மொழிஸ்தானம். மொழி இருக்கக்கூடிய இடம். அவரோட சயின்டிஃபிக்கல் ரிசர்ச்சும் என்ன சொல்லுது, அவர் வந்து பேச்சுல வந்து பேச்சு சார்ந்த அமைப்புல பலவீனமா இருக்காரு. அவர் மூளையோட ரிசர்ச் பண்ணி எடுத்த பலன்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய ஸ்டடீஸ் மூலமா குடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னன்னா, அவரு மொழி சார்ந்த அமைப்புல வந்து பலவீனமாக இருக்கின்றார். ம். அதுபோன்று உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில பலவீனமா இருக்காரு. லாஜிக்கல் திங்கிங்லயும், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் வந்து அவர் சார்ந்த அ அவரோட பிரெயின் மூலமாக நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச ஸ்டடியோட ரிசல்ட்ஸ். இப்படிப்பட்ட பல்வேறு திறன்களையும் இந்த உலகிற்கு, நவீன உலகிற்கு, அறிவியல் சார்ந்த உலகிற்கு, இது மாரி ரிலேட்டிவிட்டி தியரியா இருக்கட்டும், சார்பு விதி கோட்பாடுகளா இருக்கட்டும், ஈ=எம்சி² இருக்கட்டும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டா இருக்கட்டும், இது போன்று ப்ரௌனியன் தியரம், இது போன்று நிறையா வந்து இவரோட அ விஞ்ஞானத்தில இவர் சார்ந்த கண்டுபிடிப்புகள் வந்து மிகவும் வந்து போற்றக்கூடியதாகவும், பாராட்டக்கூடியதாகவும், ஒரு நூற்றாண்டிலே சிறந்த விஞ்ஞானியாக இருந்த திரு ஐன்ஸ்டீன் அவர்களை என்றும் போற்றி வாழ்த்தி துதிப்போம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.